நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனை குறித்து, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடமிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனை குறித்த, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் தேவை. வெளிப்பாடுகள் தேவை. தேவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய படிப்பை குறித்தோ, தன்னுடைய இனத்தை குறித்தோ, அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய ஆஸ்தியை குறித்தோ, நன்மைகளை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடி, தேவனை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். தெய்வீகத்தை குறித்து நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன், அதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை. என்னை பின்பற்றி வந்த அந்த சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? மக்கள், ஏப்பா எல்லா இடங்களுக்கு நீங்க போறீங்களே, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நீங்கள் வாசிக்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 19 வசனம் வரை வாசித்தால், அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? யோவான் சானகன் என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். போகட்டும், நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேவனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, அவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதும் நாம் அறிக்கையிடுவதும் தான் தேவனை சந்தோஷப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், அறிக்கையிடக்கூடிய காரியங்கள் தான் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். இப்ப உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ பாக்கியவான். ஆமென். யார் பாக்கியவான்? ஆஸ்தி உள்ளவன் அல்ல, அந்தஸ்து உள்ளவன் அல்ல, நல்ல படித்தவன் அல்ல. பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய பாக்கியவான் யார் அப்படின்னா, தேவனை குறித்த, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அனுதின ஜெபத்துல ஆண்டவரை இன்னுமே அறிந்து கொள்ளணும், இன்னுமே அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரை இன்னுமே அறிந்து கொள்ள வேண்டும், இன்னுமே அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை சரியாய் அறிந்து கொண்டால்
புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில அவரை சந்தோஷப்படுத்த முடியும். அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். பிதாதாப்பா உனக்கு இந்த வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கிறிஸ்து எதற்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. நம்முடைய ஏக்கம் முழுவதும் நான் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஏன் பின்மாற்றம் அடைகிறாங்க, முடிவு பரியந்தம் ஏன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியல அப்படின்னா, தேவனை மேலோட்டமாய் அறிந்திருக்கிறார்கள். தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லை, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லை. அந்த வெளிப்பாடு இல்லாதனால அவர்கள் கடைசி வரை தேவனுக்குள் நிலைத்திருக்க முடியல, கடைசி வரை தேவனுக்காக வாழ முடியல. ஒரு மனிதன் சரியாக தேவனை அறிந்து கொண்டால், கிறிஸ்துவை அறிந்து கொண்டால், பவுலை போல சொல்லக்கூடிய வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சவால் விடலாம். எதுவும் என்னை பிரிக்க முடியாது, எந்த ஒரு காரியம் பிரிக்க முடியாது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அதை காட்டிலும் மேலாக பவுல் சந்தித்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய அன்பு குறையல, அந்த அன்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் அவருக்கு பெருகிக் கொண்டே இருந்தது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி தைரியமா ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். அப்ப கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. இந்த வேதத்துல எது விசேஷமானது அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு தான் விசேஷமானது. இந்த ஒட்டுமொத்த வேதத்துல, குறிப்பாக பழைய ஏற்பாட்டுல எது விசேஷமானது என்று சொன்னால், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் தான் விசேஷமானது. நீங்கள் வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 44வது வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சீசர்ல பார்த்து சொல்றாரு, மோசேயினுடைய ஆகமம், நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள், இவைகளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது தான் விசேஷமானது. நீங்கள் எங்களோடு இருக்கிற போது, என்னோடு இருக்கிற போது நான் சொல்லிக் கொண்டு வந்த விசேஷம் இவைகளே. நீங்க பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ, அவன் பாவம் செய்த உடனே சொல்லப்பட்ட முதல் தீர்க்கதரிசனம் என்ன அப்படின்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இதான் முதல் தீர்க்கதரிசனம். கிறிஸ்துவை குறித்த முதல் தீர்க்க தரிசனம், முதல் வெளிப்பாடு இதுதான். அதுக்கு பிறகு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவை குறித்த காரியம்தான். நியாய பிரமாணமா இருக்கட்டும், நியாய பிரமாணத்தில் வரக்கூடிய பலிகளா இருக்கட்டும், ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியமும் யாரை முக்கியப்படுத்துகிறது, யாரை வெளிப்படுத்துகிறது? கிறிஸ்துவை குறித்தே வெளிப்படுத்துகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த யூதர்கள் நியாய பிரமாணத்தை, சங்கீதத்தை, தீர்க்க தரிசனங்களை எங்கே இருந்து வாசிப்பார்கள் என்று சொன்னால், ஆலயத்தில் வாசிப்பார்கள், அத்திமரத்தின் கீழே இருந்து வாசிப்பார்கள்.
நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே இருந்து அவர் நியாய பிரமாணத்தை வாசித்தார். ஏன்னா யூதருடைய நம்பிக்கை என்னன்னா, அத்தி மரத்தின் கீழே இருந்து வேதத்தை வாசித்தால் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைக்குமா? ஆமென். அதனாலதான் யூதர்கள் அத்தி மரத்தின் கீழே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதத்தை வாசிக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிற போது கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். அந்த கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 119:18, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஒவ்வொரு யூதனுடைய ஜெபம், வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எது அதிசயமானது அப்படின்னா கிறிஸ்து தான் அதிசயமானவர். வேதத்தில் எது அதிசயமானது? கிறிஸ்து தான் அதிசயமானவர். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் அதிசயமானது. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எழுதுகிறார். ஏசாயா 9:6 அவர் அதிசயமானவர். அல்லேலூயா, அவர் அதிசயமானவர். அப்ப இந்த உலகத்துல எது விசேஷமானது, எது அதிசயமானது, எது அற்புதமானது அப்படின்னா கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்குது என்று சொன்னால் அதுதான் விசேஷமானது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் எது விசேஷமானது, எது மேன்மையானது, எது அதிசயமானது, எது அற்புதமானது என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள், கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு அதுதான் விசேஷமானது. ஆமென். இன்னைக்கு உலகம் படைப்புகளை குறித்து அறிந்து கொண்டே இருக்கு. சூரியனை கண்டுபிடிக்கிறாங்க, நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க, சந்திரனுக்கு போகிறாங்க, இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. சந்திரனுக்கு போகலாமான்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிறது யாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? படைப்புகளை குறித்த அறிவு பெருகிக் கொண்டே இருக்கு. ஆனால் படைத்தவரை குறித்த அறிவு இல்ல. என்ன இல்ல? படைத்தவரை குறித்த அறிவு இல்ல. இன்னைக்கு படைப்புகளை குறித்த அறிவு பெருகிக் கொண்டே இருக்கு. ஆனால் படைத்தவரை குறித்த அறிவு இல்லாதனால அந்த தேவனிடமிருந்து நன்மைகளை பெற முடியல, தேவனிடம் கிட்டி சேர முடியல, தேவனுடைய கிருபைகளை சுதந்திரிக்க முடியல. ஒரு மனிதனுக்கு படைப்புகளை காட்டிலும் படைத்தவரை குறித்த அந்த அறிவு நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. அறிவு தேவை. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாடுகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது யார் அவருடைய பிறப்பை பார்க்கும்படி ரொம்ப ஆசையா இருந்தது? அநேகர் ஆசையா இருந்தாங்க. சரி, நிறைய பேரு ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தா அப்படிங்கிறார். இப்படி நிறைய பேர் ஆசையா இருந்தாங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாக இந்த பூமியில பிறந்திருக்கிறாரு, அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தாங்க. நீங்க 1 பேதுரு 1:9 தொடங்கி வேகமாய் வாசிங்கள், ஒரு 12 வரை. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமாக
தமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். இதை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாயிருந்தார்கள். ஆத்தும ரட்சிப்பு இயேசு மூலம் கிடைக்குது. இந்த இயேசு மூலமாய் வரக்கூடிய ஆத்தும ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள், கருத்தாய் பரிசோதனை பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டுல எப்ப அந்த மேசியா வருவாரு, எப்ப அந்த இயேசு வருவாருன்னு சொல்லி இதை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா இயேசு வந்தாத்தான் ஆத்தும ரட்சிப்பு, இயேசு வந்தாத்தான் ஜனங்களுக்கு மீட்பு. ஆகவே ஜனங்களை என்ன செய்தார்கள், இந்த இயேசுனுடைய பிறப்பை குறித்து, இயேசு மூலமாய் வரக்கூடிய ஆத்தும ரட்சிப்பை குறித்து கருத்தாய் அவர்கள் பரிசோதனை பண்ணினார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். இயேசு பிறந்த போது தூதர்களும் என்ன செய்தார்கள், ஆசையோடு பார்த்தார்களாம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாக இந்த பூமியில பிறந்து இருக்கிறார், அவரை உற்று பார்த்தார்களாம். ஏன்னா அவர் மூலம்தான் ஆத்தும ரட்சிப்பு கிடைக்க போகுது, மிகப்பெரிய மீட்பு உண்டாக போகுது. ஆகவே விசேஷமானது எது அப்படின்னா, இயேசுதான் விசேஷமானவர், இயேசுதான் அதிசயமானவர். அவரை குறித்த வெளிப்பாடுகள் தான் நமக்கு விசேஷமானது, நமக்கு அற்புதமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது. இன்னைக்கு சபையில யாரை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை என்று சொன்னால், தேவனை குறித்த வெளிப்பாடு தேவை, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆமென். பாருங்க, இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் கிடைக்காது. நான் நல்லா படிச்சிருக்கனால எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன், 3 டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். உண்மையாவே இந்த பாமர மக்கள், ஒரு படிப்பு இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஆனால் அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு மகிமையா இருக்கும். ஆனா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலை வைப்பாங்க, நல்ல வசதி இருக்கும், எல்லா நன்மைகளும் இருக்கும். ஆனா தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு கூட இருக்காது, ஒரு வெளிப்பாடு கூட இருக்காது. நான் அநேக நேரத்துல பார்த்திருக்கேன், எம்ஏ எம்எட் இப்படி எம்பில் இப்படி படிச்சவங்கள்ட்ட இந்த பைபிளை கொடுத்து படிங்க அப்படின்னா படிக்க முடியாது, நிறைய தப்பு வரும். அதே நேரத்துல ஒரு சாதாரண மனிதர்கள், ஆண்டருக்குள்ள வந்திருக்கக்கூடியவர்கள், அவங்க பைபிள் வாச்சா அவ்வளவு தெளிவா இருக்கு. படித்தவர்கள் உண்டு, அந்த படிச்சதெல்லாம் கூமுட்டையா போயிருது. நல்லா எனக்கு இது தெரியும், அது தெரியும், அது தெரியும், இது தெரியும், ஒன்னும் தெரியாது. ஆனால் ஒரு சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல கேட்கிற போது ஆண்டவர் யாருக்கும் கிடைக்காத அந்த வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சபையில இருக்கிற பிள்ளைகள், சபையில இருக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள், தேவனை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதபடி, நான் தேவனை குறித்த வெளிப்பாடு எனக்கு தேவை, தேவனை குறித்து அறிந்து கொள்ளணும், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும், அந்த தேவனை குறித்த வெளிப்பாடு, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டா உங்களை கட்டி போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்க மாட்டீங்க. நீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும், நான் சர்ச்சுக்கு போகாம இருக்க முடியாது, நான் தேவனை ஆராதிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா,
தேவனை குறித்து சரியா அறிந்து கொண்டேன் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா மேன்மையை காட்டிலும் தேவனை ஆராதிப்பதுதான் எனக்கு மேன்மை, தேவனை துதிப்பதுதான் எனக்கு மேன்மை. நான் சர்ச்சுக்கு போகணும், நான் தேவனை ஆராதிக்கணும், நான் தேவனுக்காக செயல்படணும், நான் தேவனுக்காக வாழணும். தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா அவர் யாரு, அவர் எனக்காக என்ன செய்தார், இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நாம் தேவனுக்காக வாழக்கூடிய அந்த வைராக்கியம் உண்டாகும். தேவனுக்காக நிற்போம், தேவனுக்காக செயல்படுவோம். அந்த வெளிப்பாடு இல்லைன்னா பாஸ்டர் திட்டுவாருங்க, போகலைன்னா கேட்பாருங்க. கண்டிப்பா போகணுங்க. நேரம் இருந்தா போகலாம், நேரம் இல்லைன்னா வேண்டாம். நல்ல சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. ஆனால் தேவனை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாதனால, அறிந்து கொள்ளாதனால நாம் அவரை கனவீனப்படுத்துகிறோம், அவரை துக்கப்படுத்துகிறோம், அவரை வேதனைப்படுத்துகிறோம். நமக்கு 1008 சாக்கு இருக்கும். இல்ல பிரதர், விருந்தாடி வந்துட்டாங்க பிரதர், சூழ்நிலை பிரதர், அது பிரதர், இது பிரதர். தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அவர் கேட்பாரு, ஜீவன் ஓடுதே, இந்த ஜீவன் நான் கொடுத்தது, நீக்கு உயிரோடு இருக்கிறியே, அது நான் கொடுத்தது. ஆராதனையில சொன்னது போல அவர் மட்டும் நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாருன்னு வச்சுங்க, தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். காத்தை தேடணும், அப்படி தேடித்தான் நீங்க சுவாசிக்கணும்னு வச்சுங்க. என்ன செய்வீங்க? இப்படி எங்கடா காத்து இருக்கு, எங்கடா காத்து இருக்கு, இப்படி தேடுவோம். பாருங்க, கேரளாவுல அழிவு சொல்லிட்டா வந்துச்சு, 3 கிராமமே காணாம போயிடுச்சான். இன்னும் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. கவுனிங்க, இந்த உலகத்துல நாம் தேவனை அண்டிக் கொள்ளாவிட்டால் மறுமையில ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திலேயே நான் தேவனை அண்டிக் கொள்ளாமல், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யாமல், நான் அவரோடு கூட இருக்காமல், இந்த வாழ்க்கைக்கு பின்பு நான் அவரிடத்தில் போவேன் என்று சொல்லி கற்பனை கூட பண்ண முடியாது. காலமே பொய்யடா, அது காற்றடைச்ச பையடான்னு சொல்லுவாங்க. காலம் நம்முடைய கரத்தில் அல்ல, உங்களுடைய கரத்தில் அல்ல, நம்மை படைத்தவருடைய கரத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப கவுனிங்க, தேவனை குறித்த அந்த வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. பிசாசுக்கு தெரியுதுங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுது, ஆனா நமக்கு தெரியுதா? சொல்லுங்க. நீங்க வாசிங்க, லூக்கா 4 அதிகாரம் 41 வாசிங்க. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். பிசாசுக்கு தெரியுது இந்த உலகத்தில் தேவ குமாரன் வந்திருக்கிறார், கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னு பிசாசுக்கு தெரியுது. ஆனா மனுகுலத்துக்கு தெரியல. மனுகுலத்துக்கு தெரியல. பிசாசுக்கு தெரியுது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய லேகியோன் பிசாச துரத்துறார். லேகியோன் அப்படின்னா எத்தனை? 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு, அது துரத்திட்டார். இப்ப அந்த பிசாசு ஏசப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுது. நம்ம ஜெபம் பண்றோமோ இல்லையோ, பிசாசு ஜெபம் பண்ணி இருக்கு. என்ன ஜெபம் பண்ணுது? ஆண்டவரே, இந்த பன்றிகளுக்குள் போக என்ன செய்யுங்க, நீங்க அனுமதிங்க. அப்ப பிசாசுக்கு தெரியுது இந்த உலகத்துல தேவனுடைய படைப்புகளுக்குள் நம்ம போகணும் அப்படின்னா அவர் அனுமதிக்காம போக முடியாது. ஆமென். அவரால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அவருடைய அனுமதி இல்லாம அங்க உள்ள போக முடியாது. அதனால ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுது, எங்களுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கீங்க, அந்த காலம் வருவதற்கு முன்னே எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியில இருக்கிறோம், இப்ப இந்த பன்றிகளுக்குள் போக
அனுமதி கொடுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? போ அப்படின்னாரு. பிசாசுக்கு தெரியுது, அவர் அனுமதிக்காம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரியுது. ஆனா சபைக்கு தெரியல, இயேசுவை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்து சபைக்கு தெரியல. நம்ம சொல்லக்கூடிய காரியம்லாம் என்ன அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் பிசாசு வந்துட்டான் பிரதர், பிசாசு வந்துருச்சு பிரதர், பிசாசு வந்துருச்சு பிரதர். இது நம்ம தான் இதைத்தான் சொல்றோம். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்யணும், பில்லி சுனியம் கிரியை செய்யணும், மாந்திரிக வல்லமை கிரியை செய்யணும்னா தேவன் அனுமதிக்காம கிரியை செய்ய முடியாது. அவர் அனுமதிக்கிறார்னா நமக்குள்ள ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அனுமதிக்கிறார். அப்ப கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. பிசாசு அறிந்திருக்கு. இன்னைக்கு சபை அறியணும், தேவ பிள்ளைகளை அறியணும். தேவனை குறித்த வெளிப்பாடுகள் பெருகினால் உங்க வாழ்க்கை கட்டப்படும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவன் கூட இருப்பார், தேவன் கிரியை செய்வார், நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். கவுனிங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 52 வசனம் வரை வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இப்ப ரோட்டோரத்தில் உட்கார்ந்து இருந்த அந்த குருடன் பிச்சை எடுக்கக்கூடிய குருடன், அவனுக்கு பார்வை இல்லை. ஆனால் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய பிழைப்புக்காக அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இப்ப இயேசு இந்த உலகத்துல மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்கள்ல இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு திரளான கூட்டம் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். இப்ப இயேசு போயிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி திரளான கூட்டம் போகுது. இந்த குருடனா இருக்கிறனால இயேசுவை பார்க்க முடியல, எதையும் பார்க்க முடியாது. இப்ப இந்த சத்தத்தை கேட்டு அவன் கேட்கிறான், என்ன சத்தம் அப்படின்னு கேட்கிறான். யாரோ இயேசு போறாரு. அந்த இயேசுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய இருதயத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உடனே அவன் என்ன செய்தான் அப்படின்னா, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் சொல்லி அவன் கூப்பிட தொடங்கினான். பிரைஸ் தி லார்ட். உடனே இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் போயிட்டு இருக்கும்போது எல்லாருடைய சத்தமும் அவருடைய காதுல விழுகுது. ஆனால் அதே நேரத்துல ரோட்டோரத்துல உட்கார்ந்து இருந்த அந்த குருடன் கூப்பிடுகிற அந்த சத்தமும் இயேசுடைய காதுல விழுகுது. அந்த சத்தம் இயேசுவை நிற்க வைத்தது, இயேசுவை தன் பக்கமாய் திரும்ப வைத்தது. ஏன் அந்த குருடனுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஆண்டவர் பாருங்க, அவன் கூப்பிட்ட சத்தத்துக்கு உடனே ஆண்டவர் செவி கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த குருடனுக்கு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. நீங்க கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல சவுல், இந்த சவுல் நல்ல படித்தவர், கமாலியலுடைய பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொண்டவர், நியாய பிரமாணத்தில் தேறினவர்,
நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத மனுஷன், அவருக்கு நல்ல பார்வை இருக்கு, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் குருடனா இருக்கார். உலக ரீதியா சரீர ரீதியா நல்ல பார்வை இருக்கு, ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அவர் ஆவிக்குரிய ஒரு குருடனாக, ஒரு தெளிவில்லாதவனாக, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லாதவனா இருக்கிறான். அதனாலதான் சபைகளை உடைத்தாரு, கிறிஸ்தவர்களை அடிச்சாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்தேவானுடைய மரணத்துக்கு முதல் காரணம். அவனுக்கு பார்வை இருக்கு, நியாய பிரமாணத்தை அறிந்து இருக்கிறார், நல்லா படித்து இருக்கிறார், ஆனால் ஆவிக்குரிய குருடனா இருந்தார். ஆனா இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பர்த்திமேயு குருடன் சரீர ரீதியாக அவனுக்கு பார்வை இல்லை, அவன் படிக்கல, ஆனால் இந்த இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டு இருந்தான். ஆமென். என்ன கேள்விப்பட்டிருந்தான் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல தாவீதின் சந்ததியில வருவாருங்கிறது அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல தான் வருவாரு, தாவீதினுடைய சந்ததியில பிறப்பார் என்பது அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அந்த தீர்க்க தரிசனங்களை முன்வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள், மேசியாவை எதிர்பார்த்தார்கள். இந்த யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இந்த யூதா கோத்திரத்துல கிறிஸ்து பிறப்பார் என்பது வாக்குத்தத்தம். தாவீது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? இது கிறிஸ்துவை குறித்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்ப கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தாவீதினுடைய சந்ததியில் பிறப்பார் என்பது பல தீர்க்க தரிசனம் உண்டு. நான் 1-2 காமிச்சிருக்கேன், நிறைய தீர்க்க தரிசனம் உண்டு. ஆகவே யூதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேசியா அவர் யூதா கோத்திரத்தில் தாவீதினுடைய சந்ததியில பிறப்பார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து கிறிஸ்து வருகிற போது, நல்ல கவனிங்க, கிறிஸ்து வருகிற போது, தாவீதின் குமாரன் இந்த பூமிக்கு வருகிற போது இதுவரைக்கும் நடக்காத அற்புதம் நடக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 7:31 வாசிங்க. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். பாருங்க, இயேசுனுடைய அற்புதங்களை பார்த்துட்டு கிறிஸ்து வருகிற போது இவர் செய்யக்கூடிய அற்புதங்களை காட்டிலும் அதிகம் செய்வாரோ அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்து வருகிற போது என்ன நடக்கும்? அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும், அற்புதம் அடையாளம் நடக்கும். ஆகவே நல்ல கவனிங்க, ஏன் இந்த குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டான் என்று சொன்னால், வந்திருக்கக்கூடியவர் இவர் மேசியா, தாவீதினுடைய சந்ததியிலிருந்து வந்திருக்கிறார், இவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், இவரை நோக்கி கூப்பிட்டால் எனக்கு பார்வை கிடைக்கும். ஆமென். அந்த வெளிப்பாடு சும்மா இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடல. தாவீதின் குமாரனுங்கிற வார்த்தைக்கு கிறிஸ்துவை குறித்து சரியாய் அறிந்து கொண்டார், சரியான வெளிப்பாடு இருந்துச்சு. நீங்க வேதத்துல எங்கெல்லாம் தாவீதின் குமாரனேன்னு சொல்லி இயேசுவை கூப்பிட்டார்களோ உடனே தேவன் நின்று அற்புதத்தை செய்வார். கானானியஸ்திரி எப்படி கூப்பிட்டா? இவள் புறஜாதி, ஆனால் இவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு? ஆண்டவரே எனக்கு இரங்கும் சொல்லி கூப்பிடல, என்ன சொன்னால், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஏன் அப்படின்னா, வந்திருக்கிறவர் மனுஷ குமாரனா இருந்தாலும் இவர் யாரு? தேவனுடைய குமாரன், தாவீதினுடைய குமாரன், இவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். நல்லா கவனிங்களே, நான் கடந்த வாரத்துல சொன்னேன், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில எத்தனை வருஷம் இருண்ட காலம்? இந்த இருண்ட காலத்துல
400 வருஷம் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்துல தேவன் கிரியை செய்யவே இல்லை. தேவன் அமைதியா இருந்துட்டாரு. ஆலயத்துல ஆராதனை நடக்குது, பலிகள் செலுத்தப்படுது, எல்லா ஆராதனை ஒழுங்குல இருக்கு. ஆனால் தேவன் கிரியை செய்யல. அதனாலதான் நாத்தான் வேல்ட்ட ஆண்டவர் பேசுகிற போது ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். என்ன சொன்னாரு? 1 இது முதல் அப்படின்னா இதுவரைக்கும் இல்ல, 400 வருஷமா இல்ல, தேவனுடைய கிரியை இல்ல, தேவனுடைய வல்லமை இல்ல, தேவனுடைய செயல்பாடு இல்ல, தேவ தூதர்கள் வரல. இது முதல் காண்பீர்கள் அப்படின்னா இது முதல் என்ன செய்வீங்கன்னா பரலோகத்தின் செயல்பாடுகளை நீங்க பார்ப்பீர்கள். பரலோகம் உங்களுக்காக செயல்படும். பரலோகம் செயல்படுவதற்காக நான் வந்திருக்கிறேன். இது முதல் காண்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த 400 வருஷம் அற்புதம் நடக்கல, அடையாளம் நடக்கல, எந்த ஒரு கிரியல் நடக்கல. ஆகவே எல்லாருடைய ஏக்கம் என்ன? யார் வரணும்? மேசியா வரணும், தாவீதின் குமாரன் வரணும், இயேசு கிறிஸ்து வரணும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வரணும். அவர் வருகிற போது அற்புதம் அடையாளம் நடக்கும் என்பது எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அதனாலதான் யூதர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்து வருகிற போது இவர் செய்கிற அற்புதத்தை காட்டிலும் அதிகமாய் செய்வாரோ. அப்ப அந்த குருடனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஏற்கனவே நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை இவன் கேள்விப்பட்டு இருக்கிறான். இப்பொழுது இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, இயேசுவே தாவின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். உடனே இயேசு நின்னார். அப்படி கூப்பிடுகிற போது தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு போனானா. எதுக்கு? இயேசு இன்னொரு ட்ரெஸ் தருவார்னா. என்னை கூப்பிடுகிறவர் என் கண்களை திறக்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு. இப்ப நம்ம கூப்பிடும் போது தந்தா தரட்டும், தராட்டி போட்டோம், ஏதோ கூப்பிட்டு பார்ப்போம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம அப்படித்தான் கூப்பிடுறோம். நமக்கு நம்பிக்கை, நல்ல கவனிங்க, நமக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் தேவனை அறியாத மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நம்பிக்கை பலமா இருக்கு, விசுவாசம் இல்ல. வேதத்திலேயே 2 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா பாராட்டி இருக்கிறார். 2 பேருடைய விசுவாசத்தை. ஒன்னு 100க்கு அதிபதி, இன்னொன்று இந்த 2 பேருமே புறஜாதி. அநேக நேரத்துல தேவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடிய, உரிமை பாராட்டக்கூடிய அந்த பிரதான ஆசாரியன், வேத பாரகன், இப்படிப்பட்ட ஆயக்காரன், இவங்கள்ட்ட விசுவாசம் இல்ல, பரிசேயன்ட்ட விசுவாசம் இல்ல. ஆனால் யார்கிட்ட விசுவாசம் இருக்கு அப்படின்னா, தேவனை குறித்து கேள்விப்பட்டா பாருங்க, அவங்க கிட்ட விசுவாசம் பெருகிடுச்சு. அநேக நேரத்துல நம்ம சர்ச்சுக்கு வந்து நிறைய பிரசங்கத்தை கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு அருகில் நிற்கக்கூடிய யூதர்கள், பிரதான ஆசாரியன், வேத பாரகன், பரிசேயன், இப்படி அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், தூசிக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குற போது அவரோடு கூட 2 கள்ளன் இருக்கிறார்கள். அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களும் தேவனை நிந்தித்தார்கள். 2 பேருமே நிந்திக்கிறாங்க. நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல வாசிங்க அப்படின்னா 2 பேருமே நிந்தித்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை பேசுறார். முதல் வார்த்தை என்ன? அந்த முதல் வார்த்தையை பேசின உடனே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யக்கூடிய காரியம் இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அந்த முதல் வார்த்தையை பேசின உடனே இந்த ஒரு கள்ளனுடைய இருதயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. உடனே அடுத்து ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வருகிற போது அடியேனை, நல்ல கவனிங்க, இவன் கள்ளன் தொங்கிக் கொண்டிருக்கிறான்,
வேத பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை படித்தவர்களுக்கு வெளிப்பாடு இல்ல, போதித்தவர்களுக்கு வெளிப்பாடு இல்ல, அற்புதத்தை பார்த்தவர்களுக்கு வெளிப்பாடு இல்ல. ஆனால் மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த கல்லனுக்கு ஒரு வெளிப்பாடு. இந்த பூமியில இவரை அண்டிக் கொண்டால் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பூமியில இவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இவரை அண்டிக் கொள்ளாவிட்டால், இவரை அறிக்கையிடாவிட்டால் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. இவர் இவ்வுலகத்துக்குரியவர் அல்ல, இவருக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு, இவர் பரலோகத்துக்குரியவர். ஆகவே அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணினான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற போது அடியனை நினைத்தருளும். ஆனா இன்னைக்கு சபையில எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும், எத்தனை அற்புதம் அடையாளத்தை பார்த்தாலும், எத்தனை யூடியூப் செய்தியை கேட்டாலும், நம்ம நேரடியான செய்தியை கேட்டாலும், நம்முடைய விசுவாசத்தின் அளவு கொஞ்சம் கூட வளரல. அப்ப கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைச்சதுனால அவனுக்கு பரலோகம் கிடைச்சிச்சு. ஆமென், அல்லேலூயா. இந்த குருடனுக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைச்சதுனால அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகளை அவன் பார்த்தான். அப்ப தேவனிடத்திலிருந்து நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுமா, சும்மா இயேசுவே இயேசுவே அப்படின்னு சொன்னா நடக்காது. உண்மையாவே அவரை குறித்து அறிந்து ஆழமாய் புரிந்து கொண்டு நம்ம ஒரு வார்த்தை கூப்பிட்டாலும் பரலோகம் நமக்கு செவி கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படியே தலையில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்துல நாங்க வளரணும்பா. பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, ஆவியானவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாடுகள், எதற்காக அந்த பூமிக்கு வந்தார், எதற்காக சிலுவைக்கு போனார், எதற்காக இரத்தம் சிந்தினார், எதற்காக மரித்து பாதாளம் போனார், அவர் ஏன் உயிர் தெழுந்தார், இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார், எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த வெளிப்பாடுகள் தேவை. ஆண்டவரே, இந்த பாதையில எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பாதையில நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் தேவனை அறிந்து கொள்ள, தேவனை கிட்டி சேர, தேவனுடைய மகிமையை பார்க்க, கிருபையை பார்க்க, வல்லமையை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அந்த வெளிப்பாடு உள்ள ஒரு சபையாக, வெளிப்பாடு நிறைந்த ஒரு சபையாக எங்க சபையை கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை மாற்றுவீராக. கர்த்தர் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பெற ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்துல நாங்க வளர்ந்து பெருகட்டும், தேவ சமூகத்துல காத்திருக்கட்டும், தெய்வீக நன்மைகளை நாங்கள் சுதந்தரிக்கட்டும்பா, சுதந்தரிக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.